உடுமலை நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லாம்பள்ளி கிட்ட இந்த 4 ட்ராக் ரோட்டில் நிற்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த 4 ட்ராக் ரோட்டில் நடுவில் கோனோகார்பஸ் அப்படிங்கிற மரத்தை நட்டு வச்சுருக்காங்க. இந்த கோனோகார்பஸ் மரம் இந்திய அரசாங்கத்திலே தடை பண்ணியிருக்கிறாங்க. இந்திய அரசாங்கமும் தெலுங்கானா மாநிலத்திலையும் தடை பண்ணியிருக்கிறாங்க இந்த மரத்தை. இந்த மரம் பூ பூத்துருச்சு. பூ பூத்து இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பூ பூத்து வெடிச்சதுன்னா இதனுடைய மகரந்தம் நம்ம மூக்குக்குள்ளே போச்சு அப்படின்னா நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள், அதுபோக ஹார்ட் சம்பந்தமான இதய நோய்களையும் உருவாக்கும். அதுபோக நிலத்தடி நீரை பல லட்சம் லிட்டரை உறிஞ்சி சாப்பிட்றோம். வறண்ட பூமி ஆக்கிடும் இந்த இடத்த. நம்ம பொள்ளாச்சி நல்லாம்பள்ளியில் இதை நட்டுருக்குறாங்க. இங்கிருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் இந்த செடி நட்டுருக்காங்க. ஏற்கனவே இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டேன். யாருமே இதை கண்டுக்கலை. இப்போ மரம் செடி எல்லாம் பெருசாகி பூ பூத்து வெடித்து சிதற கண்டிஷனுக்கு போயிருக்கு. நீ இதை சுவாசிச்சுட்டு போனாங்கன்னா மக்களுக்கு எல்லா வியாதியும் வரும். இது என்ன யாருடைய சுயநலத்துக்காக இங்கே நட்டுருக்குறாங்கன்னு தெரியலை. யாருடைய சுயநலத்துக்காக நட்டுருக்குறாங்க, இல்லை தமிழ்நாட்டை அழிக்கிறதுக்காக நட்டுருக்குறாங்களான்னு தெரியலை. இது உடனே எல்லோரும் நம்ம எல்லோரும் கவனத்தில் எடுத்து இதுக்கான எதிர்ப்பை தெரிவிக்கலை அப்படின்னா நம்மளாம் சீக்கிரம் நம்ம சந்ததிகளே இல்லாமல் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். யாருமே இதை பற்றி கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. இதோட 2வது தடவை இந்த வீடியோ போடுறேன் நான். நன்றி.